2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பகல் கனவு கண்டு வருவதாக அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். அதனை பார்ப்போம். ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கப்பாங்க. ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கிறது. முதலமைச்சர் ஏடிஎம்கே தான் அமைக்க சொல்றாரு. நம்ம ஏற்கனவே முதலமைச்சர் ஏடிஎம்கே சொல்லல, அமித்ஷா நம்ம விமர்சனத்துக்கு பதிலளிக்க முடியாது. பாத்தீங்களா எப்படி அமித்ஷா என்ன திமுக ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவாரு, அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவாரு. ஆனால் அவர் பகற்கனவு கண்டு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மற்ற மாநிலங்களிலே அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற கள நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது என்பது அமித்ஷா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதாவது திமுக மாநாட்டில் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அவங்களே இந்த குழப்பத்தை உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரை தவிர திமுக அல்ல. அங்கே வீடியோ கண்காட்சியெல்லாம் விட்டது, அங்கே திரையிட்டது, அண்ணாவை பெரியாரை விமர்சித்தது, இதெல்லாம் திமுகவா? பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே அவர்களுக்குள்ளே தான் குழப்பம் இருக்கிறதே தவிர திமுக இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய செய்கைகள் மூலமாக புரியும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமித்ஷா பகல் கனவு காண்கிறார் என்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.